கைகேயி இருக்கா இல்லையா, கைகேயியுடைய அம்மா வந்து வச்சு இந்த கதை. அந்த அம்மா அவருடைய வீட்டுக்காரர் வந்து யாரு என்ன பேசினாலும் எனக்கு கேட்கணுங்கிற ஒரு வரம் கேட்பார். இப்ப வந்து ஒரு நாள் அந்த புறத்து இந்த மாதிரி கட்டில்ல 2 பேரும் இருக்கும்பொழுது 2 எறும்பு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்பாராம். அதுல ஒரு எறும்பு வந்து பெண் எறும்பு கிட்ட போய் சேட்டை பண்ணுது. வந்து அப்படி கொஞ்சுது அதுகிட்ட. அப்ப அது சொல்லுது, இதுக்கான நேரம் இது இல்ல, இந்த மாதிரி நம்ம ராத்திரி தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது பெண் எறும்பு சொல்றதுக்கே சிரிப்பு வருதுல. இது கதை. உடனே பக்கத்துல தூரமா இருந்த குழந்தை எறும்பு சொல்லுது, அப்பா அம்மாட்ட வந்து என்னைய பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. உடனே அது சொல்லு, அம்மா சொல்லுது, இல்லப்பா உங்க அப்பா என்கிட்ட வேற விஷயம் பேசிட்டு இருக்காரு, உன்னை பத்தி சொல்லல அப்படின்னு. உடனே இதை கேட்டுட்டு இருந்தவருக்கு பொதுவா இந்த உணர்வுகள் மனிதர்களுக்கு தான் இருக்குன்னு நினைச்சோம், ஒரு எறும்பு கூட இருக்கான்னு சிரிச்சிட்டார். இப்ப இவ சும்மா இல்லாம நீங்க எதுக்கு சிரிச்சீங்க அப்படின்னு கேக்குறா. உடனே இல்லம்மா இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றா. அப்ப நீங்க யாரையோ நினைச்சு சிரிச்சிருக்கீங்க, நான் கூட இருக்கும்போது இன்னொருத்தி நினைச்சு சிரிச்சதுனால உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னு கேட்டிருக்கா. இல்லம்மா அதை சொன்ன என் மண்டை வெடிச்சிட்டேன்னு வரம் கொடுத்தாரு அப்படி சொல்லிதான் கொடுத்துருக்காரு. மண்டை வெடிச்சாலும் பரவாயில்ல எனக்கு அதை சொல்லிருங்க, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிரும் அப்படின்னு அவா சொல்றான். ஸோ அதே மாதிரிதான் தசரதன் வந்து ராமர் காட்டுக்கு போகும்போது எம்மா இதை நான் சொன்னேன்னு நான் செத்து போயிருவேன் அப்படின்றாரு. இருந்தாலும் நீங்க போன்னு சொல்லணும் அப்படின்னு அந்த வரத்தை வந்து வற்புறுத்தி கைகேயி கேட்கிறான். அதைத்தான் தாயை போல புள்ள நூல அவளும் புருஷன் செத்தாலும் பரவாயில்ல அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சு மண்டை வெடிச்சிருன்றா. இவ எனக்கு செத்து போனாலும் பரவாயில்ல எனக்கு அந்த வரத்தை கொடுன்னு வற்புறுத்தி கேட்கிறான். அதனாலதான் தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னு அந்த பழமொழியே வந்துச்சு.